அந்த அளவுக்கு நான் கையாலாகாதவன் இல்லை. நான் எதிர்பார்க்கறதெல்லாம் உங்க அன்பு ஒண்ணுதாங்க. இப்படி ஒரு பொய்ய சொல்லி என்ன உங்களுக்கு கட்டி வச்சது சத்தியமா எனக்கு தெரியாது. அந்த எண்ணம் உங்க மனசுல இருக்கிற வரைக்கும் நீங்க எங்கிட்ட அன்பு காட்டவே முடியாது. அத நினைக்கும் போதுதான் எனக்கு பகீருங்குது. சேச்சி பயப்படாத, நான் கொஞ்சம் முங்கோப்பி. சரி, யாரோ செஞ்ச தப்புக்கு நீ என்ன செய்வ? ஏமாந்துட்டு ஆத்திரத்துல நான் அப்படி பேசிட்டேன். அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு உன்னை வெறுத்துட்டு நினைக்காது. இந்தாங்க காஃபி. தேங்க்ஸ். கமலா என்ன தூங்குது? ஆமா அண்ணி, அது எப்போதும் இப்படித்தான். நான் சொன்னாலும் கேட்காது. அண்ணன் செல்லம். ரொம்ப நல்லா இருக்கு. கமலா, கமலா எழுந்துருமா, மணி 8 ஆச்சு. 8 மணிதான் ஆகுது, அதுக்குள்ள எழுப்புறீங்களே. இங்க பாருமா, பொம்பளை பிள்ளை இவ்வளவு நேரம் தூங்கலாமா? இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம் வேற ஆக போகுது. புகுந்த வீட்டுக்கு போய் இப்படி தூங்குனா பெண்ணை இப்படி வளர்த்திருக்காங்களேன்னு பேசுவாங்க. எழுந்துருமா, எழுந்து. வந்து 2 நாள் கூட ஆகல, அதிகாரம் தூள் பறக்குது. நல்ல தூக்கத்துக்கு எடுத்துருச்சு. தரித்திரம். என்னம்மா வாய் ரொம்ப நீளுது? விடிஞ்சு 8, 9 மணி வரைக்கும் தூங்குனா அது தரித்திரம் தான், அதை தெரிஞ்சுக்கோ. நான் அடுத்த வாரம் லட்சாதிபதியை கல்யாணம் பண்ணிக்க போறவ. 5000 ரூபாய் பணம் தரேன்னு சொல்லி அண்ணனை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு வந்தியே, நீதான் தரித்திரம். கமலா, அண்ணி நல்லதுக்கு தானே சொல்றாங்க. என்ன தகராறு? பாருன்னு அண்ணி என்ன தரித்திரம் பிடிச்ச மூதேவி சனியன் எல்லாம். கமலா, சொன்னா உண்மையை சொல்லு. என்ன நடந்ததுன்னு உங்க தம்பியை கேளுங்க. சரி சரி, அந்த சீப்பை பணம் கொடுவா. கேட்டுட்டு போங்க. இங்கதானே இருக்கு. அங்க இருந்த சண்டை வளரும் கூப்பிட்டேன். லட்சுமி, அங்க என்ன நடந்திருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அவ தூங்கிட்டு இருப்பா, நீ எழுப்பிருப்ப, அதான் தகராறு. உன் சைடு தப்பில்லமா. ஆனா உன்னுதான் சரியா சொல்லி அங்க சொன்னா பொண்டாட்டி பேச்சை கேட்டு புருஷன் ஆடுறான்னு பேசிப்பாங்க. இன்னும் ஒரே ஒரு வாரம் தானே, கல்யாணம் பண்ணிட்டு புருஷன் விட்டு போயிடுவா. இதெல்லாம் அவனு சொல்லணுமா? நீ நல்லா படிச்ச பொண்ணு, புத்திசாலியான பொண்ணு, அழகான பொண்ணு, அட்ஜஸ்ட் பண்ணி. இந்தாங்க இந்த மாச வட்டி. அச்சா, இந்த ப்ரோனோட்டை படிச்சு பார். சார், இதுல 2500 ரூபாய் இருக்குது. வட்டி மாசம் 250 ரூபாய். என்ன சார்? இதுல ஒரு கையெழுத்து போடு. ராம் ராம். இந்தாங்க பார்சல். தேங்க்யூ. 1200 ரூபாய் பில். அவ்வளவு பணம் இப்ப என்கிட்ட இல்ல, இவ்வளவுதான் இருக்கு. மிச்ச பணம் நான் மாசம் மாசம் தரேன். சரி, வரேன். பாத்தியா, உன் முகத்துக்கு கட்டிக்க பட்டுப்படி வாங்கிட்டு வந்து எப்படி நகை பாரு. இது தாலி, இது தாலி செயின். என்னென்ன நூல் மாதிரி இருக்கு? 4 பவுனுமா? அது கொஞ்சம் கனமா பண்ணிருக்கலாம். பரவாயில்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் அவர்கிட்ட சொல்லி கொஞ்சம் கனமா பண்ணிக்கலாம். இது என்னது? வளையலா? இவ்வளவு மெலிசா எப்படிதான் பண்ணானோ? இதுக்கே 7000 ரூபாய் பணம் ஆச்சுமா. இதை விட நல்லா செய்யணும்னு ஆசை இருக்கு, வசதி இல்லையே. இதெல்லாம் யார் செய்ய சொன்னா? அவர் தான் ஒண்ணுமே வேண்டான்னு சொல்லிட்டாரு. நீயே சொல்லிட்டு இப்படி பண்ணா நாளைக்கு பாக்குறவங்க கேலி பண்ண மாட்டாங்க. இதை விட நீ ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிருக்கலாம். ஏதோ என்னால முடிஞ்சது செஞ்சமா, அவ்வளவுதான். இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுங்க நினைச்சேன். சரி, நான் நினைச்சது எது சரியா இருக்கு. லட்சுமி, நான் கல்யாண மண்டபத்துக்கு போயிட்டு மத்த பாடலாம் பார்த்துட்டு வரேன். டேய் ரகோ, மேலுக்கு சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். எப்படி வரேங்க? கமலா, அண்ணன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை பண்றாரு தெரியுமா? அவரு முஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டியே. வேணும் தான் பேசினேன்.
அண்ணன் இப்படி பண்ணவே பண்ணாது. எல்லாம் புதுசா வந்திருக்காள் அவ செய்யற வேலை. எதுக்காக இப்படி கண்ணா பின்னான்னு செலவு செய்றீங்கன்னு கல்யாண மந்திரம் போட்டு அண்ணன் மனசை கழிச்சிருக்கா. இத பாருமா, சாமி சத்தியமா சொல்றேன், நான் அப்படி ஒண்ணும் சொல்லல. வீணா என்ன வம்பு கிழக்காத. இப்படி ஒரு அண்ணன் கிடைக்கிறதுக்கு நீ பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் செஞ்சிருக்கணும். அவரோட அருமை உனக்கு தெரியல. ஆமா, எனக்கு தெரியல. இதெல்லாம் எனக்கு தேவையும் இல்ல. எல்லாத்தையும் நீங்களே எடுத்து வச்சுக்கோங்க. எங்க அம்மா அப்பா இருந்தா எனக்கு இந்த கதி வருமா? கமலா, இதெல்லாம் ஒழுங்கா எடுத்து வச்சுக்கோ. தேவையானவங்களே எடுத்து வச்சுக்கிட்டு லட்சுமி, ஏய், என்னோட இதெல்லாம் உங்க தங்கச்சியே கேளுங்க. வாயில கொள்கட்டையா வச்சிருக்கேன், சொல்லி தொலைய. நானும் அவங்க தங்கச்சிக்கு மெலிசா வளையலையும் நூல் மாதிரி தாலையும் செய்ய சொன்னேன். எல்லாத்தையும் என்ன வச்சுக்க சொல்லி உங்க தங்கச்சி திட்டிட்டு இருக்கு. அப்படி என்ன திட்ட? எங்க அண்ணன் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதே உனக்கு பிடிக்கல, சண்டைக்கே நான் அலையிற. நானும் அலைய. காலையில 7:30 மணி முகூர்த்த வச்சுக்கிட்டு இப்ப போய் தயார் போய் அதெல்லாம் திருத்து உள்ள வை. போங்க போங்கம்மா. கமலா, புறப்படலாமா? அப்போ நாங்க போயிட்டு வரோங்க. போயிட்டு வரேன். என்ன இந்த அண்ணனை மறந்துடாத, அடிக்கடி வந்துட்டு. என்னென்ன இப்படி அழுவுற? நான் எங்க போறேன்? இதே ஊர் தானே. போயிட்டு வரேன். நல்ல நல்ல வரேன். வாங்க போலாம். ஒரு வழியா கல்யாணம் முடிஞ்சு போச்சு. ஒரு பெரிய சுமை குறைஞ்சது. பெரிய சுமை கூடி இருக்குன்னு சொல்லுங்க. என்ன சொல்றேன்னு உங்களுக்கே தெரியும். கல்யாணத்துக்கு வாங்கின கடன் பத்தி சொல்றியா? ஏன் செஞ்சீங்கன்னு கேட்கல. நீங்க அழறீங்க, அவ சிரிச்சுக்கிட்டே போறா. இப்படி வளர்த்த அண்ணனை பிரிஞ்சு போறமேன்னு துளி பாசமாவது இருக்கா? சேச்சே, பாசம் இல்லைன்னு சொல்லாத. சின்ன பொண்ணு தானே, புருஷன் வீட்டுக்கு போறாங்கிற சந்தோஷம். சும்மா மழுப்பாதீங்க. எனக்கு இப்படி ஒரு அண்ணன் இருந்து இவ்வளவு செஞ்சா அவரை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவேன். என்னை யாரும் கொண்டாட வேண்டாம், கீழே போட்டு உடைக்கவும் வேண்டாம். அது சரி, எனக்கு தெரியாம கேக்குறேன். கழிச்சு போயிருக்கேன். ஒரு டம்ளர் மோர் கொண்டு வா. நான் ஆழத்துல அடக்கி வச்சிருக்க உணர்ச்சிகளை நீ வேற கிளறி விடாத. நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டேன். குட், வெரி குட். டேய், நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணுவேன்னு எனக்கு எப்போ தெரியாது. இது கேட்டு எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக்கு தெரியுமா? டேய், நீ ஒழுங்கா படிச்சிருந்தா எப்போ பாஸ் பண்ணிக்கலாம் இல்ல? 2 வருஷமா பாக்குறேன், பியூசி கிளாஸ் விட்டு நகர மாட்டேங்கிறான். பாஸ் பண்ணிடுவேன். இது வருஷத்தையா? சரி சார், டிஃபனாவது ஒழுங்கா சாப்பிடு. தரம் உன் சாதனைக்கு ஈடே இல்லை. 6-7 வயசுல குடும்ப பொறுப்பை ஏத்துக்கிட்ட. உன் தம்பிய BA வரைக்கும் படிக்க வச்சிட்ட. வெரி குட். எல்லாம் உங்க ஆசீர்வாதம் முதலாளி. முதலாளி,
என் தம்பி வேலை விஷயமா அது விஷயமா நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். உன் தம்பியை வேலைக்கு வர சொல்லு. முதல்ல மாசம் 300 ரூபா தர சொல்றேன். போக போக பாத்துக்குவோம். இந்த வேலை எனக்கு வேண்டாம். நான் முதலாளிகிட்ட எவ்வளவு கெஞ்சி இந்த வேலை கேப்ப பண்ணி வந்திருக்கேன். நீ வேண்டாம் சொன்ன எப்படி? அதுக்கு இல்லண்ணே, 6வது கூட படிக்காத நீ 900 ரூபாய் சம்பளம் வாங்குற ஆபீஸ்ல BA ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணா 300 ரூபாய் சம்பளத்துல வேலைக்கு சேர்ந்தா அது அவ்வளவு கௌரவமா இருக்காது. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் என்ன பெரிய வேலையில சேர்த்து விடுன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கான். எப்படியும் 2-3 மாசத்துல வேலை கிடைச்சிரும். முதல்ல நான் இந்த கம்பெனிக்கு சேரும்போது மாசம் 50 ரூபாய் தான் சம்பளம் எனக்கு. அதுக்கப்புறம் படிப்படியா அதை விடு பாரு. அந்த பெரிய வேலை உனக்கு கிடைக்கிற வரைக்கும் இந்த வேலைக்கு சேரு. இல்லன்னா முதலாளி என்ன தப்பா நினைப்பாரு? இல்ல என்ன, இப்ப நான் இந்த கம்பெனியில வேலைக்கு சேர்ந்தா எனக்கு தான் வேலை கிடைச்சிருச்சுன்னு என் ஃப்ரெண்ட் எனக்கா ட்ரை பண்றத விட்டுடுவான். ரகு இந்த வேலையை ஒத்துக்கிட்டு இருந்தான்னா மாசம் 300 ரூபாய் கிடைச்சிருக்கோம். என் கஷ்டமும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். இந்த கஷ்டம் எல்லாம் நீங்களா வரவழைச்சிட்டு தானே சக்திக்கு மீறி செலவு பண்ணி யார் கடங்காரனா சொன்ன? எல்லாம் உன்னாலதான். உங்க அப்பா 5000 ரூபாய் கொடுக்கறது சொன்னா அதனாலதான் வந்து கட்டிக்கிட்டேன். அந்த குப்புசாமி சொன்ன பொய்க்கு நான் என்னங்க செய்யறது? அதை விடுங்க. மாசம் என் சாப்பாடு செலவுக்கு அதிகமா 100 ரூபாய் ஆகும்னு வச்சுக்கோங்க. அதுக்காக நான் எவ்வளவு உழைக்கிறேன். அந்த உழைப்புக்கெல்லாம் கூலி போட்டு பாருங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து கூலி போட்டதா இருந்தா என்ன 100 ரூபாய்க்குள்ளதான் ஆகும். இல்ல 100 ரூபாய்க்கு மேலே ஆகும். புரிஞ்சுக்கிட்டா சரி. வாங்க. அண்ணே, என் ஃப்ரெண்டு நான் சொன்ன மாதிரி எனக்கு பெரிய வேலை வாங்கி கொடுத்துட்டான். மாசம் 1200 ரூபாய் சம்பளம். ரொம்ப சந்தோஷம். நீ சொன்ன மாதிரி அந்த 300 ரூபாய் வேலையை ஒத்துக்கிட்டு இருந்தா என் எதிர்காலமே பாழா போயிருக்கும். அரே சந்தானம், சந்தானம் நில்லு. 2 மாசமா டிம்கே குடுக்கற வட்டி என்ன ஆச்சு? அடுத்த மாசம் தரேன். அரே என்ன படா ரோதனையா போச்சு. சுத்த மானங்கட்ட ஆளா இருக்கிற. பணம் கொடுக்க முடியல, என்னத்துக்கு கடன் வாங்குற? வவுச்சர் சொல்றீங்களே. யோ மரியாதையா பேசு. 2500 ரூபாய்க்கு 250 ரூபாய் அநியாய வட்டி. ஏன் அவசரத்துக்கு வாங்கினேன்? இனிமே தர முடியாது. வட்டி ஜாஸ்தினா பறிச்ச கொடு. பணம் தேவைங்கும் போது கால் பிடிக்கிறது. வட்டி கேட்டா ஜாஸ்தி சொல்றது. மானம் போடும். என்னங்கய்யா பாருங்கய்யா. நாளைக்கு உன் பணத்தை கொண்டு வந்து மூஞ்ச எறியற. நாளைக்கு தரல மரியாதை போடும். என்னையா? அதான் நாளைக்கு தரேன். அரே உன் வட்டி எங்கய்யா? அது ரெடியா இருக்குங்க. முதல்ல வட்டியும் முதலுமா பணத்தை அவன் முகத்துல தூக்கி எறிஞ்சிடும். அப்பதான் எனக்கு சமாதானம். என்னது ஆபீஸ் கிட்ட கண்ணா பேராம பேசுறாவ? அண்ணே, ஸ்வீட் எடுத்துக்க. இன்னைக்கு முதல் மாசம் சம்பளம் வாங்கிடுவோம். அன்னைக்கு அண்ணே, இந்த வாட்ச் வாங்கியிருக்கேன். 800 ரூபாய் விலை. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அண்ணே, ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை. வாட்ச், புது துணி இதெல்லாம் வாங்கணும்னு. இன்னைக்கு தானே என் ஆசை நிறைவேறிருக்கு. அண்ணே, எனக்கு வேலை வாங்கி கொடுத்தானே என் ஃப்ரெண்டு. அவன் ஒரு பிளான் சொல்லியிருக்கான். அதாவது மாசம் நான் வாங்குற சம்பளத்துல 750 ரூபாய் அவன் கையில கொடுத்துடணும். வருஷ கடைசியில 9000 ரூபாய் ஆகும். அவனு ஒரு 10000 ரூபாய் போடுறேன்னு இருக்கான். 2 பேரும் சேர்ந்து கூட்டா பிசினஸ் ஆரம்பிக்க போறோம். நல்ல பிளான் தானே? என்ன எப்படி எங்க பிளான்? நல்ல பிளான். அண்ணே, இத மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் அமையறதுக்கு போன ஜென்மத்துல நான் புண்ணியம் செய்திருக்கணும். முதல்ல சம்பளம் வாங்கியிருக்கான்ல, ஆசை செலவு பண்ணிட்டேன். நான் பெரிய ஏதாவது அட்ஜஸ்ட் பண்றேன். என்ன இதெல்லாம்? முதல்ல அவன் கடனை தீர்த்துருங்க. என்ன இது நிம்மதி இல்லாத வாழ்க்கை. உங்களுக்கு வசதி வரும்போது வாங்கி கொடுங்க. விளையாட்டியா? முதல்ல போட்டுக்காது. காதுல கையில ஒண்ணுமே இல்லைன்னா நல்லா இருக்கு.
பொண்டாட்டி நகை எப்படி வாங்கிக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? இத பாருங்க, இத நீங்க வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்லுவேன். என்ன அது? முதல்ல இதை வாங்கிக்கிங்க. வேணா சொல்லல. வாங்கிக்கிங்கன்னா என்ன அது சந்தோஷமான சமாச்சாரம்? எனக்கு கையில காதுல இல்லைனாலும் விலை மதிப்பில்லாத ஒரு நகை என் வயிற்றுல உருவாகிட்டு இருக்கு. அப்போ பிள்ளைக்கு என்ன பேர் வைப்பான்? உன் பேர் லட்சுமி, என் பேர் சந்தானம். பிறக்க போற பிள்ளைக்கு கண்டிப்பா ஆண் பிள்ளை தான் பிறக்கும். குபேரன் பேர் வச்சிருவோம். லட்சுமி, சந்தானம், குபேரன். அம்மாவை பாக்குறான். பாட்டி பேரு அம்மாவை பாக்குறேன். என்ன பாருடா? வாங்க வாங்க கமலா, உங்க அண்ணா வராங்க பாரு. நல்லா இருக்கேம்மா. எல்லாம் பாட்டு மாதிரியே இருக்கா. பிள்ளை பேர் வச்சாச்சா? இன்னும் இல்ல. இல்ல பாரு, இது பாரு குழந்தை சட்டை. போன வாரமே சொல்லி அனுப்பிச்சிருந்தேன். உடனே வர முடியல. பரவாயில்ல, போயிட்டு வர. என்ன அவசரம்? இருந்து சாப்பிட்டுட்டு போலாமே. பரவாயில்ல, இன்னும் வாட்டி வரேன். என்ன கமலா, வந்த உடனே போறாங்க, இருந்து சாப்பிட்டுட்டு போக சொல்லக்கூடாதா? ஆமா, அது ஒண்ணுதான் குறைச்ச. தங்கச்சி குழந்தைய பார்க்க எவ்வளவு பெரிய சீதா வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்க. சந்தானம், சந்தானம், என்னப்பாச்சு உங்க பிரஸ் ஸ்ட்ரைக்கெல்லாம்? அதை ஏன் கேக்குற? முதலாளிக்கும் தொழிலாளர்கள் தலைவருக்கும் மனஸ்தாபம். அதுக்கு அநியாயமா பிரஸ்ஸையே முடிவிட்டாங்க. திரும்பி தரப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. வேற வேலை பார்க்க வேண்டியதுதான். இந்த ஸ்ட்ரைக்ஸே நடத்தக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் கொண்டு வரணும். உறக்க பேசாத. பாட்டாளிகளின் விரோதி, கருங்காலின்னு பட்டமே கட்டி விடுவாங்க. நமக்கு ஏன்பா அரசியல்லாம்? இதை நீ சொல்ற சமயத்துல இதெல்லாம் சொல்லிக்க வேண்டியதுதான். சந்தானம், வந்து ஒரு 200 ரூபாய் இருந்தா கூட. 200 ரூபாய் இருந்த பாரு. இல்லன்னா இல்ல இல்ல கொஞ்சம் என்ன இந்தாங்க. தேங்க்ஸ். இந்த தேங்க்ஸ். வர மிஸ்டர் சந்தானம் ரொம்ப வீக்கா இருக்காங்க. சாப்பிட்டாதானே டாக்டர்? சாப்பிடுன்னா பசிக்கல, கொமட்டுது, அப்படி இப்படின்னு சொல்றேன். கர்ப்பமா இருக்கிற பெண்களுக்கு அப்படித்தான் இருக்கும். நான் மருந்து எழுதி தரேன், நல்லா பசிக்கும், ஒழுங்கா சாப்பிடணும். என்ன சந்தானம், சந்தானம் வாங்க. அண்ணனும் அண்ணியும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. ஓ சரி, நான் அப்புறம் வச்சிருங்க. இந்தாங்க. சந்தானம் கொடுக்க சொன்னானே. இல்ல, நானா தான் கொடுக்குறேன். இல்லன்னா மறுபடியும் நீங்க வருவீங்க, அண்ணன் கிட்ட கேட்பீங்க, அவர் ஏன் உயிர் எடுப்பாரு? அவங்க உங்களுக்கு புத்தி வேணும். என்னதான் நண்பனா இருந்தாலும் பாவம் கஷ்டப்படுறான்னு கொஞ்சம் கூட பரிதாபம் இல்லாம 100 கொடு 200 கொடுனா அவர் எங்க போவாரு? ஏதோ தொலைவேனா இன்னைக்கு. தம்பி, நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா நான் இப்ப பணம் கேட்கறதுக்காக வரல, வேற ஒரு விஷயமா வந்தேன்.